என் இனிய தமிழ் அன்பர்களுக்கு என் முதற்கண் வணக்கம். என் குருநாதர் வேதாத்ரி மகரிஷி அவர்களை நினைந்து அவருடைய ஆசீர்வாதத்துடன் திருமந்திர மாலையில் சில பாடல்களை எடுத்து இன்று பேசலாம் என்று இருக்கிறேன். இன்றைய தலைப்பு ஒரு வேடிக்கையானது. யானை தலை, 10 தலை, ஆட்டுத்தலை. அதாவது முதலில் யானை தலையுடைய விநாயகப் பெருமான் மீது உள்ள ஒரு பாடல், 10 தலை ராவணன் பற்றிய ஒரு பாடல், ஆட்டுத்தலையை கொண்ட தக்ஷன் என்ற பிரஜாபதியின் கதையை பற்றி ஒரு பாடல் எடுத்து அதில் உள்ள தத்துவத்தை உங்களுக்கு எடுத்து சொல்லலாம் என்று இருக்கிறேன். முதலில் விநாயகர் காப்பு என்ற முறையில் முதல் பாடல் விநாயகரை பற்றி. 5 கரத்தனை, யானை முகத்தனை, இந்தின் இளம்பரை போல் எயிற்றினை, நந்தி மகன்றன்னை, ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. இந்த பாடலுக்கு நான் அதிகமாக விளக்கம் சொல்ல போகிறதில்ல, ரொம்ப எளிதாக உங்களுக்கு புரியும். புந்தியில்னா அறிவு. இது திருமூலரால் பாடப்பட்டதல்ல என்று சொல்லப்படுகிறது. திருமந்திரத்தில் எல்லா பாடலும் எடுத்து பார்த்தா 3000 பாடலுக்கு மேலே இருக்குது. எங்கேயுமே விநாயகரை பற்றி அவர் பேசவே இல்லை, முருகனை பற்றி பேசவே இல்லை. இது கடவுள் வாழ்த்துலையும் வரல. விநாயகர் காப்பு என்ற ஒரு பாடல், அவ்வளோதான். ஏன்னா எந்த காரியம் செய்தாலும் விநாயகரை வணங்கி கொண்டு செய்வது வழக்கம் என்ற ஒரு காலகட்டத்தில் இருந்து வருகிறோம். அதனால் பிற்காலத்தில் யாரோ ஒருத்தர் இதில் சேர்த்துருக்காங்க. அதனால் அவருடைய பாடலை முதலில் சொல்லி தான், அவரை பற்றி ஒரு பாடலை சொல்லி தான் இந்த உராசிரியர்களெல்லாம் புத்தகம் வெளியிட்டிருக்கார்கள். அடுத்தது 10 தலை ராவணரை பற்றி ஒரு பாடல், அதை உங்ககிட்ட சொல்லிட்டு அதுக்கு சற்று விளக்கம் கொடுத்துட்டு அப்புறம் அடுத்தது தக்ஷனை பற்றி பார்ப்போம். 10 தலை ராவணன் கதை எப்படின்னா, எல்லாத்துக்கும் தெரியும். கைலாய மலையை தூக்குவதற்கு முயற்சி செய்தார். அந்த முயற்சியை பற்றி தான் இதில் சொல்லி, அதிலிருந்து எப்படி சிவன் அருள் பெற்றார் என்று இந்த பாடல். தாங்கி 20 தோளும், தாங்கி 20 தோளும், தடவரை ஓங்க எடுத்தவன் ஒப்பில் பெருவழி, ஆங்கு நெறித்த அமராவென்று அழைத்த பின் நீங்கா அருள் செய்தான்
நின்மலன்தானே. இதற்கு விளக்கம் பார்க்கலாம். போ அதாவது ராவணனுக்கு 10 தலை, அது எல்லாத்துக்கும் தெரியும். அந்த 10 தலை என்னன்னா 10 மலக்குற்றங்களை கொண்டது. ஒவ்வொரு தலையும் ஒரு குற்றம், ஒரு களிம்பு. களிம்பருத்தான் எங்கள் கண்ணுதல் நந்தி, இந்த களிம்புன்னு நினச்சிங்களேன். ராமாயணத்தில் இந்த 10 தலைக்கு என்ன சொல்லப்படுகிறதுனா காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம், டம்பம், தர்ப்பம், அசூகை, இரிஷி, இது போன்ற 10 குணங்களை பொருந்தியவன் ராவணன். ஸோ 10 தலையினால் 20 தோள்கள் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த 20 தோள்களையும் வைத்து அவ்வளோ வலியும் அந்த 20 தோளையும் சேர்த்தா எவ்வளோ வலிமை வரும். இந்த வலிமையை வைத்து கொண்டு அவன் கைலாயத்தையே பெயர்த்து ஒரு ஆட்டி தூக்கிட்டு போகலான்னு பார்த்தான். அதை பற்றி தான் இந்த பாடல். அப்போ என்ன சிவன் பெருமான் என்ன செஞ்சார், அவனுக்கு எப்படி தண்டனை கொடுத்தாரு, அதனால் அவன் எப்படி பணிஞ்சான், அப்புறம் எப்படி அவர் அருள் புரிந்தார், அதுதான் இது இதை பற்றிய பாடல். தாங்கி 20 தோளும், இந்த 20 தோள்களையும் தாங்கி தடவரை ஓங்க எடுத்தவன் ஒப்பில் பெருவழி, பெரிய விசாலமான இமயமலையை தன்னுடைய முயற்சியால் எடுத்த ராவணனது ஒப்பில்லாத ஆற்றலை என்ன பண்ணாத்தீங்களா, அவனுடைய ஒரு பெருவரலில் ஒரு மிதிச்சார். அவன் தூக்கும்போது என்ன பண்ணார், அவனுடைய பெருவரலில் இவர் ஒரு காலை வச்சு ஒரு மிதிச்சார். அந்த வலி பொறுக்க மாட்டாமல் உடனே அவர்கிட்ட சரணாகதி அடைஞ்சான். அதுதான் அடுத்த வரி. அதாவது ஆங்கு நெறித்த அமரா என்றழைத்த பின், அந்த மாதிரி தூக்கும்போது அவருடைய காலை ஒரு அழுத்தினார்ல, அதனால் அந்த வலி பொறுக்க முடியாமல் தன் சிறுமியை உணர்ந்து, தேவா என்னை காப்பாற்று என்று அவன் வேண்டிய பின், ஆங்கு நெறித்த அமரா வென்று அழைத்த பின், சிவபெருமானை அமரா என்று அழைத்து வேண்டிக்கிறான். அதுக்கு அவனுக்கு அருள் புரிகிறார். எப்படின்னா, நீங்கா அருள் செய்தான் நின்மலன் தானே. நின்மலன் தானேனா, நின்மலனா சிவபெருமான் நீங்காத அருளை வழங்கினார் என்று இந்த பாடலுடைய பொருள். அதாவது கைலாய மலையை தூக்குனான், அதுக்கு சிவபெருமான் ஒரு தண்டனை கொடுத்தாரு. அந்த தண்டனை அதனால் தவற உணர்ந்து சிவபெருமானுடைய கோபத்தை தணிக்க உடனே வீணையை எடுத்து இசையமைத்தான். அப்படி வீணை இணைத்து இசையமைக்க பொழுதுதான் பல ராகங்களை கொண்டு பாடும் பொழுது காம்போதி என்ற ஒரு ராகத்தினால தான்
சிவபெருமானை மகிழ்வித்தான். அப்படி அந்த முயற்சியில் அவன் வெற்றி பெற்றதுனால அவனை ராவணன் மேலே இரக்கம் கொண்டு அவனுடைய பக்தியை மெச்சி அவனுக்கு நீங்காத அருள் புரிந்தார் என்று இந்த பாடலை சொல்லுது. இந்த வீணை இசையமைத்து இதெல்லாம் இது இல்லை. இதெல்லாம் நான் இந்த பழைய கதையை வைத்தும் சொல்கிறேன், கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி. அதாவது தன் தாயினுடைய விருப்பத்திற்கு இணங்க ஆத்மலிங்கத்தையே இவர்கிட்ட கேட்டு பெற்றவனாச்சே. ஆனால் ஆத்மலிங்கன் சிவனை தவிர வேறு யார்கிட்டையும் போகக்கூடாது. ஆனால் அவன் சாமர்த்தியமாக அவன் வாங்கிட்டான். தன் தலையே வெட்டி அவருக்கு பரிசாக கொடுத்து அப்புறம்தான் ஆத்மலிங்கத்தை பெற்றான். ஆனால் அந்த ஆத்மலிங்கம் மனிதனாக பிறந்தவங்களுக்கு போகக்கூடாதுங்கிறதுக்காக விநாயக பெருமான் ஒரு வழியாக சூழ்ச்சி பண்ணி அவனிடம் அதை பெற்று இந்த கேரளாவில் இருக்க கோகர்ணங்கிற ஊரில் அது கடற்கரை, அந்த ஊரில் கடற்கரையில் அந்த லிங்கத்தை வச்சப்போ யார் இவர் தான் இவன் ராவணன் என்ன பண்ணான்னா, அந்த தூக்கிட்டு போகும்பொழுது வழி பொறுக்க முடியாமல் கொஞ்ச நேரம் இறக்கி வச்சான். அப்போது சந்தியாவந்தனம் செய்யறதுக்கு நேரம் வந்துருச்சு. அப்போ அங்கே சுத்தமுத்தம் பார்த்தாப்புல அங்கே பார்க்கும் பொழுது விநாயகர் பெருமான் ஒரு ஆடுகளை மேய்த்து கொண்டு இருப்பன் போல் உருவத்தில் வந்தார். அதனால் அந்த விநாயகரை கூப்பிட்டு, அதான் பையன் உருவத்தில் இருக்கிறனால இந்த லிங்கத்தை பார்த்துக்கோ, நான் போய் சந்தியாவந்தனம் செஞ்சு முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொன்னாப்புல. அவன் விநாயகர் என்ன சொன்னாப்புலன்னா, நான் தூக்க முடிகிற வரலும் தான் தூக்குவேன். ஏன் தூக்குன்னா அதை கீழே வைக்கக்கூடாது. நான் முன்னாடி கீழே வச்சான்னு சொன்னேன்ல, அது தப்பு. சிவபெருமான் அந்த லிங்கத்தை கொடுக்கும் பொழுது என்ன சொன்னார்னா, நீ இலங்கைக்கு போகிறவரில் எங்கேயுமே இடையில் இந்த சிவலிங்கத்தை பூமியில் பதிகிற மாதிரி வைக்கக்கூடாது. அப்படி வைத்தால் அது அங்கேயே நின்றுடும், அது பெயர்த்தெடுக்க முடியாது. அதனால் ஜாக்கிரதை அப்படி சொல்லி அனுப்பிச்சார். அதனால தான் கீழே வைக்க விருப்பம் இல்லாமல் விநாயகர்கிட்ட கொடுத்து கொஞ்ச நேரம் வச்சிரு. அப்போ அந்த லிங்கம் சின்னதாக இருந்தது. அப்புறம் நான் சந்தியாவந்தனம் செஞ்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவான். இவர் என்ன பண்ணுவார்னா, ஓகே நான் தூக்கிட்டு இருப்பேன், ஆனால் என்னால் முடியலன்னா நான் கீழே வச்சுருவேன். நான் அதுக்கு முன்னாடி உனக்கு உன்னை கூப்பிட்றேன், 3 தடவை உன்னை கூப்பிடுவேன், அதுக்குள்ளே நீ வரலன்னா இதை நான் இங்கே வச்சுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எச்சரிக்கை கொடுத்தார். நான் வந்துடுறேன் அப்படின்னு. அவன் போய் சந்தியாவந்தனம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது இவர் என்ன பண்ணார்னா, ஒரு நாடகம் பண்ணார். தூக்க முடியலன்னு ஒரு பொய் சொல்லி 1 2 3ன்னு எண்ணி கடைசியில் அவன் வர்ற ராவணன் அங்கேருந்து ஒடியாரான். அதுக்குள்ளேயே கீழே வச்சுட்டு ஓடிடுறாப்புல. கீழே வச்சவுடனே அதை எடுக்க முடியல. அதை எடுக்க பெருசாகிடுது. கடைசியில் எடுக்க முடியாமல் அந்த இடத்துல சிவன் கோயில் வந்தது. அந்த ஊர் இன்றைக்கும் இருக்குது, கோகர்ணம்ங்கிற ஊர். அங்கே எப்படி சிவலிங்கம் அதாவது சிவன் கோயில் எப்படி வந்ததுங்கிறதுக்கு இதான் ராவனுடைய கதை தான். ஆத்மலிங்கம் பிரதிஷ்டை பண்ண இடம் ரொம்ப விசேஷமான இடமா. நான் இதுவரை போனதில்லை. இது பக்தன் ராவணன் என்ற பழைய தமிழ் சினிமாவில் உள்ள இந்த காட்சிகளை சொல்கிறேன். எனியா ராவணனை பற்றி இந்த இதில் அதிகமாக சொல்லலை.
எப்படி வரம் வாங்கினாங்கிறது தான் இவனுடைய சிவபெருமானுடைய அருள் ரொம்ப நாளாகவே ராவணனுக்கு நீடிச்சது. எப்போ சீதையை பார்த்தானோ அதுக்கு பிறகு சிவபெருமானுடைய அருள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிச்சு. கடைசியில் சண்டைக்கு வரும்போதெல்லாம் முற்றுமை இல்லை, கொஞ்சம் கூட இல்லை. ஆணவ மிகுதி, பிடிவாதம், சீதை விடமாட்டேன்னு ஒரே பிடிவாதம், ராமன் யாருன்னு கூட புரிஞ்சிக்க முடியல. அதுக்கு தான் விபீஷனுடைய ஒரு உதவி தேவைப்பட்டது. அதாவது இந்த இப்போ கொஞ்சம் நான் அந்த சக்தியை பற்றி சொல்கிறேன், குண்டலினி சக்தியை பற்றி சொல்கிறேன். அதாவது குண்டலினி சக்தி மூலாதாரத்தை எழுப்பணும்னா அது படிப்படியாக தான் வரும். முதல்ல மூலாதாரம், அப்புறம் சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆன்யா, அப்புறம் சகஸ்திரத்தலம். இந்த கீழே இருக்க 3 சக்கரமும் ஒரு மாதிரியான பிடிவாதம் உள்ளது. அதாவது அகங்காரம், ஆணவம், அவம்பா எல்லாம் சேர்ந்த ஒரு மொத்த உருவமானது தான் இந்த 3. அதாவது அங்கே 3 கிரந்தி இருக்குது, முடிச்சுன்னு சொல்லுவாங்க. பிரம்ம கிரந்தி, விஷ்ணு கிரந்தி, ருத்ர கிரந்தி. இந்த 3 சக்கரத்துக்குள்ளேயே சக்தி சுற்றிக்கிட்டு இருந்ததுன்னா அவங்களுக்கு எல்லா ஆசைகளும் இருக்கும். இந்த 10 சொன்னமே அதெல்லாம் உண்டு. காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம், இதெல்லாம். அது போகணும்னா அந்த 3வது சக்கரமாகிய மணிப்பூர சக்கரத்தை உடைச்சிட்டு வரணும். அப்படி வந்தால் தான் அநாகதுக்கு வந்துச்சுன்னா அன்பு பெருகும். அநாகதம் அன்புக்காக உள்ளது. அப்புறம் விசுதிக்கு வரும் பொழுது பாட்டு பாடக்கூடிய திறமையெல்லாம் வரும் தொண்டை சக்கரத்தினால. அப்போ ஆன்யா சக்கரத்துக்கு வரும்போது ஞானம் உண்டாகும். அப்புறம் சகசரத்துக்கு வரும்போது பேரானந்தம் உண்டாகும். இப்படி படிப்படியாக இருக்குது. ஒவ்வொரு சக்கரத்துக்கும் ஒரு குவாலிட்டி உண்டு. இந்த கதையிலேருந்து என்ன தெரியுதுன்னா, அதாவது ராமனால் ராவணனை கொல்ல முடியல. அந்த கதை உங்களுக்கு தெரியும். கடைசியில் ஒவ்வொரு தலையாக வெட்ட திரும்ப வந்துட்டு இருக்குது. ராவணனுக்கு ஆச்சரியமாக இருக்குது, என்ன விஷயம் அப்படின்னு யோசனை பண்ண போது விபீஷணன் ரகசியத்தை சொல்லிடுறான். விபீஷனுக்கு மட்டும்தான் தெரியும் ராவணனுடைய உயிர் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பற்றி. அதாவது இவன் ஒரு வரம் வாங்கியிருக்கான். தொப்புள் ஏரியாவில், அதாவது மணிப்பூர சக்கரம், அந்த இடத்துல அமிர்த கலசத்தை அடக்கி வச்சிருக்கிறான். யார்? ராவணன். அந்த ராவணன் அமிர்த கலசத்தை அங்கே அடக்கி வச்சிருக்கனால அந்த அமிர்த கலசத்தை உடைச்சாதான் அவனோட உயிர் போகும். இந்த ரகசியத்தை ராமன்கிட்ட விபீஷணர் சொல்கிறாப்புல. அது தெரிஞ்சுக்கிட்டு கடைசி நாள் அந்த சண்டை வருது இல்லையா, அப்போது தன்னுடைய அம்பை நேராக வைத்த பார்த்து தொப்புள் பகுதியை பார்த்து விடவும் அந்த இடத்துல போய் பட்ட உடனே அதுக்கு பிறகு அவனால் சண்டை போட முடியல, கீழே விழுந்துடுறான். அப்போ கூட சொல்லுவார் தம்பியை பார்த்து, விபீஷனை பார்த்து, குலத்ரோகி, காட்டி கொடுத்தியா, இந்த ரகசியம் உனக்கு தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது, எப்படி நீ செய்யலாம் அப்படின்னு சொல்லி. அது ஒரு கதை. இந்த அமிர்த கலசங்கிறது அது அதாவது நான் கேட்குறது நல்லா இருக்குது. ஆனால் மணிப்பூர சக்கரத்திற்கால நல்லா பாருங்கள், நல்லா கவனிங்க. இந்த மணிப்பூர சக்கரத்திற்கு அமிர்த கலசத்தை உடைச்ச உடனே அந்த சக்கரம் விடுபட்டதுனால உடனே அவனுக்கு ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஞான திருஷ்டி வந்த மாதிரி, உடனே சக்தி மேலே போன மாதிரி ஞான திருஷ்டி வந்தோடனே அப்போ தான் ராமன் யார் அப்படிங்கிற ராமனுடைய அவதார மகிமையை, விஷ்ணு ராமர் அவதாரமாக எடுத்தார் இல்லையா, அப்போ தான் அவனுக்கு புரியுது. அதாவது ஒரு ஞானம் வரணும்னா அந்த சக்கரத்தெல்லாம் உடைச்சிட்டு மேலே வரணுங்கிறது தான் இது மறைமுகமாக இதில் உள்ள கதை. நான் சொல்கிற கதை இப்போ சொன்ன தத்துவம் இதில் இந்த பாட்டில் இல்லை. எனக்கு
வேறு இடத்துல படித்ததை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இந்த ராமாயணங்கிற ஒரு சீரியல் ஒன்று வந்தது இல்லையா தமிழில், அதில் வரும் இந்த அமிர்த கலசத்தை பற்றி. அதனால தான் அதை வச்சு இதை சொல்கிறேன். ஏன்னா இந்த திருமந்திரம் நான் பேசும் பொழுது இந்த தியானத்தை பற்றி தான் அதிகமாக பேச வேண்டியிருக்குது. அந்த நோக்கத்தோடு தான் நான் அந்த திருமந்திரத்துக்கு விளக்கம் கொடுக்க ஆரம்பித்தேன். ஆகினால எப்பப்போ தான் வாய்ப்பு வருதோ, எங்கெல்லாம் சொல்ல முடியுமோ அதெல்லாம் நினச்சி கோர்த்து நாங்கள் சொல்கிறதுக்கு ஆசைப்பட்டேன். வேறு ஒன்றும் இல்லை. இது 10 தலை ராமனுடைய கதை. அடுத்தது வரக்கூடியது ஆட்டுத்தலை தக்ஷன். தக்ஷன் யாருன்னா பிரம்மாவுடைய மகன். பிரம்மா என்ன பண்ணார், படைப்பு தொலை செய்யும் பொழுது சிவபெருமானுடைய வேண்டுதல் அவர் கேட்டுக்கிட்டபடி பல பேரை படைத்தார். அதில் ஒருத்தந்தான் தக்ஷன். பிரம்மாவுக்கு பிரஜாபதினு ஒரு பேர் உண்டு. இங்கே தக்ஷனுக்கும் பிரஜாபதினு பேர் உண்டு. அதாவது சின்ன பிரஜாபதி, இளைய பிரஜாபதி, அதாவது குட்டி ஜமீன்தான் சொல்லுவோம். அது போல் சின்ன ஐயா பெரிய ஐயா சொல்லுவாங்க. அதுபோல் இவர் சின்ன ஐயா, சின்ன பிரஜாபதி, அதாவது தக்ஷ பிரஜாபதி. இவர் தக்ஷ பிரஜாபதி என்ன பண்ணார்னா, உலக விருத்திக்காக ஒருத்திய திருமணம் செய்து கொண்டு, இதுதான் ஆதி மனிதன். இது பிரம்மாவுடைய கட்டளை. நீ உலக விருத்திக்க, அதாவது மக்களை உண்டு பண்ணு அப்படின்னு சொல்லி அவர் வேண்டுக்கும். அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டான். அதனால் நல்லா அந்த காலத்தில் ஒரு முதல் மனிதன்கிற ஒரு நல்லா படித்து பல விஷயத்தை உணர்ந்தவர் தான். ஆனால் அது இந்த மாதிரி ஆணவமும் இருந்தது. ஸோ இந்த வரிசையில் வந்தவன் தான். இப்போது நிறைய பேர் பிரம்மாவால் படைக்கப்பட்ட மற்றவங்கள்லாம் திருமணம் செய்து கொள்ளலை. எப்படின்னா, நாரத முனிவரும் பிரம்மாவுடைய புத்திரன்தான். பல முனிவர்களை படைத்தார். யாருமே திருமணம் செய்து கொள்ள. தக்ஷன் மட்டும்தான் திருமணம் செய்து கொண்டான். அவனுக்கு தக்ஷனுக்கும் மனைவிக்கும் நிறைய குழந்தைகள் பிறந்தது. அது முதல் அதான் ஒரு குழந்தை தவம் இருந்து பெற்றது தான் தக்ஷாயினி. அதுதான் சிவபெருமான் திருமணம் செய்து கொண்டார். அந்த தக்கன் வேள்விங்கிற ஒரு தலைப்பில் வரும்பொழுது அங்கே உள்ள பாடலை பார்க்கலாம். இப்போது பார்க்கக்கூடிய இந்த பாடல் என்னென்னா, இந்த தக்ஷனுக்கு எப்படி ஆட்டுத்தலை வந்தது அப்படிங்கிறது தான். இந்த முன்னாடியே ஒரு பாடலை சொல்லிருக்கேன்னு நினைக்கிறேன். அட்ட வீரட்டானம் அப்படின்னு அதாவது ஒரு தலைப்பில் எப்படின்னா, 8 இடத்துல சிவபெருமான் வீர செயலில் செஞ்சார் இல்லையா, அதில் ஒரு பாடலை பற்றி முன்னாடி சொல்லிருக்கேன்னு நினைக்கிறேன். இப்போது இந்த இடம் இப்போ இன்னைக்கு சொல்லக்கூடிய பாடல் திருப்பரியலூர் என்ற ஊரில் நடக்குது. பிரம்மாவுக்கு எப்படி சிவன் தண்டனை கொடுக்குறாரு அப்படிங்கிறது தான். ஆனால் கதை எப்படின்னா, தக்ஷனை பற்றி இருக்கிற மாதிரி கதை இருக்கும். இப்போ சொல்லக்கூடிய பாட்டில் 2 அர்த்தம் இருக்குது. 2ஐயும் பார்க்கலாம். இந்த பாடலை முதல்ல சொல்கிறேன், அப்புறம் அர்த்தத்தை பார்க்கலாம். கொலையிற் பிழைத்த பிரசாபதியை தலையை தடிந்திட்டு தான் அங்கியிட்டு நிலை உலகுக்கு இவன் வேண்டுமென்று எண்ணி தலையை அறிந்திட்டு சந்தி செய்தானே. இப்போ தக்ஷனுடைய வரலாறை பற்றி பார்ப்போம். அவனுக்கு எப்படி இந்த ஆட்டுத்தலை வந்தது அப்படிங்கிறத பற்றி அந்த அர்த்தத்தை பார்ப்போம். அப்புறம் இன்னொரு அர்த்தம் அதில் மறைந்திருக்குது. அது ஆன்மீக சம்பந்தமானது.
இப்போ நான் சொல்ல போகிறது கதை, புராண கதை. கொலையிற் பிழைத்த பிரசாபதியை. என்னன்னா, இவன் அதாவது சிவபெருமானை மதிக்காம யாகம் செஞ்சான். எந்த வேள்வி செஞ்சாலும் சிவனை முன்னிட்டு செஞ்சாதான் வெற்றிகரமாக முடியும். இவன் அழைக்காதனால என்ன ஆச்சுன்னா, அது கொலை செஞ்சதுக்கு சமமாக பெரிய பிழை செய்தான். கொலைன்னா குற்றம். பெரிய குற்றத்தை செய்த பிரஜாபதியை என்ன ஆச்சு, கடைசியில் அவனுடைய தலையை வீரபத்திரர் அனுப்பிச்சு வெட்டிட்டார். வீரபத்திரர் சிவபெருமானுடைய மறு உருவம். சிவபெருமானுக்கு வீரபத்திரர் அதாவது அம்சம்னு எடுத்தா, சிவனுடைய அம்சம் வீரபத்திரர், காலபைரவர், முருகன், அப்புறம் விநாயகர். இந்த வீரபத்திரர் அனுப்பிச்சு தலையை வாங்கிட்டு வா அப்படின்ட்டார். அதாவது அந்த யாகத்தை ஒரு வழி பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாரு. வீரபத்திரர் என்ன பண்ணார், தலை வெட்டிட்டார். அப்புறம் என்ன ஆச்சு, தலையை தடிந்துட்டு தான் அங்கிட்டு இவன் தக்ஷன் சிவபுராணம் மதிக்கல இல்லையா. அப்படி மதிக்காதனால என்ன விளைவு ஏற்படும் அப்படிங்கிறது உலகத்துக்கு எடுத்து காமிக்கிறதுக்காக என்ன பண்ணாரு, இந்த தலையை எடுத்துட்டார்ல, அந்த இடத்துல அந்த யாகத்துக்காக என்ன பண்ணுவாங்க, வேள்வி செய்யும் போதெல்லாம், வேள்வி யாகம்லாம் ஒன்று தான். வேள்வி செய்யும் பொழுது ஆடுகளை பலியிடுறது இப்போ இன்னைக்கு இந்த காலத்தில் இருக்குது. இது இன்றைக்கி அநாகரிகம் நம்ம நினைக்கிறோம், ஆனால் அந்த காலத்துலேயும் இருந்திருக்குது. என்ன, இன்றைக்கு மாரியம்மனுக்கும் காளிக்கும் எல்லாம் நிறையா ஆடுகளை பலி கொடுக்குறாங்க. அதை இன்றைக்கி அநாகரிகம் நம்ம நினைக்கிறோம். அதுக்கு பல கண்டனம் உண்டு. ஆனால் அந்த காலத்தில் வேள்வி செய்யும் பொழுதும் இது நடந்திருக்குது. என்ன, இது மட்டும் இல்லை, மாடுகளை கூட பலி கொடுத்துருக்காங்க, குதிரையும் பலி கொடுத்துருக்காங்க. அதனால் இது ஒன்றும் புதுசு இல்லை. அது போதும், அதை பற்றி நம்ம இப்போ பார்க்கணும். அதாவது இந்த சிவபெருமானை இகழ்ச்சி செய்தால் என்ன தண்டனை வரும்னு உலகத்துக்கு தெரியுங்கிறதுக்காக, அதான் நிலை உலகுக்கு இவன் வேண்டும் என்றெண்ணி. அதாவது இப்படி மாற்றி போட்டுங்க, உலகுக்கு இவன் நிலை தெரிய வேண்டும் என்றெண்ணி, உலகுக்கு இவனுடைய நிலை தெரிய வேண்டும் என்று எண்ணி தலையை அறிந்திட்டு சந்தி செய்தானே. தலையை, அதாவது மனித தலை, அவனுடைய தலையை வெட்டிட்டு ஆட்டுத்தலையை எடுத்து பொருத்தினார் சிவபெருமான். சந்தி செய்ததுங்கிறது பொருத்துதல். இப்போ அதுக்கு பிறகு என்ன ஆச்சு, இப்போது சிவன்னா ஒத்துக்கிறியா, அப்படின்னு தலையாட்டும். நம சிவாய சொல்லுவார். அதுக்கு முன்னாடி சொல்லவே மாட்டாங்க. அவ்வளவு விரோதம். அதாவது ரெண்டு பேரும் மாமனாரும் மருமகனும் தாக்ஷாயணியை திருமணம் செய்து கொண்ட சிவபெருமான் மாமனாருக்கு எவ்வளோ மரியாதை கொடுத்துட்டு தான் வந்தார். ஆனால் அந்த தக்ஷனை மதிக்கவே இல்லை. ஏன்னா சிவ துரோகி, ஏன்னா எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டு கிடப்பாப்புல. இதை எவ்வளவு திட்டுறாருங்கிறத பார்க்குறோன்னா, இந்த சிவம் சீரியல் ஒன்று வருதுல்ல, அதில் பாருங்கள். முதல்ல ஒரு 3 மாதம் 4 மாதம் போயிட்டுருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ தூரம் என்னென்னமா சொல்லிலாம் திட்டுறாப்புல, எப்படிலாம்
கொடுமைப்படுத்துறது, அதாவது இவளுக்கு சிவனுக்கு மட்டும் திட்டதில்லை, தன்னுடைய பொண்ணையே எப்படி கொடுமைப்படுத்தினான் அப்படிங்கிறதெல்லாம் அதில் பார்க்கலாம். அதுக்குள்ளே தண்டனையும் அனுபவித்தான். அந்த மாதிரி ஒரு கதை அதான். குழையீர் பிழைத்த பிரசாபதியை தலையை தடிந்திட்டு தான் அங்கியிட்டு நிலையுலகுக்கு இவன் வேண்டுமென்றெண்ணி தலையை அறிந்திட்டு சந்தி செய்தானே. இது கதை. இப்போ இதில் உள்ள சூட்சமான விஷயத்தை நான் இன்னொன்று சொல்லப்போறேன். இப்போ இந்த பிரஜாபதி தக்ஷனை விட்டுடுங்க, மறந்துடுங்க. இவர் பிரம்மாவையே வச்சுங்க. அந்த பிரம்மாவை முன்னிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். அவரை கண் முன்னே கொண்டு வாங்க. அவருடைய தொழில்னா படைப்பு தொழில். இந்த படைப்பு தொழில், அதாவது சிவனுக்கு 5 தொழில் இருக்குது, முன்னாடி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளுதல். இந்த 5 தொழிலையும் இந்த சைவ சித்தாந்தத்தில் தான் பார்க்கலாம், வேறு எதுலேயுமே கிடையாது. இந்த 5 தொழில்கள் முறையாக மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய பிரம்மாவும் சுவாதிஷ்டானத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணுவும் ருத்ரமூர்த்தி என்கிற ஒரு மணிப்பூரகத்தில் இருந்தும் அநாகத சக்கரத்தில் இருக்கிற மகேஸ்வரனும் விசித்தி சக்கரத்தில் இருக்க சதாசிவனும் இவங்க 5 துறைகளும் முறையாக செய்து வர்றாங்க. யார்? சிவனின் ஆணையின்படி. ஆதி பரன், ஆதி அந்தமில்லா ஆதி பரன், அவர் தான் இந்த 5 பெயர்களையும் படைத்தார். முதல்ல பிரம்மாவையும் விஷ்ணுவையும் தனியாக படைத்துட்டு அப்புறம் தானே மற்ற உருவமும் எடுத்தார். அதாவது ருத்ரனாவும் மகேஸ்வரனாவும் சதாசனாவும். இப்படிப்பட்ட நிலையில் படைத்தல் தொழில் செய்கிறவர் யாருன்னா ஒரு பிரம்மா. அவர் என்ன பண்ணுறாரு, பல கொலைகளை செஞ்சிட்ருக்கார். எப்படி கொலை செய்யறதுன்னா, இந்த எப்படி புரிஞ்சுக்கணுன்னா, இப்போ சிற்றின்பத்தில் ஈடுபட்டு இருக்கவங்களுக்கு அது ஒரு கொலை மாதிரி தான். எப்படின்னா, அந்த விந்துக்கள் இதெல்லாம் அழிந்து போகும். அதெல்லாம் உயிருள்ள நமக்கு தெரியறதில்ல. ஏன்னா அதில் உயிர் இருக்குது. ஏன்னா ஆண் விந்துவும் பெண் விந்தும் கலந்தால் தான் ஒரு உயிர் வரும். என்ன, அந்த உயிர் இல்லாமல் இன்னொரு உயிர் வராது. அந்த மாதிரி சிற்றின்பத்தில் ஈடுபட பொழுது விந்து நாசம் ஏற்படுது இல்லையா? அந்த விந்து நாசத்துக்கு காரணமாக இருக்கிற ஒரு பிரம்மா. அதை கண்டு சிவபெருமானுக்கு கோபம். ஏன்னா சிவபெருமான் ஒவ்வொரு சீவனையும் முன்னேற்ற வேண்டும். அதாவது ஒரு முக்தி நிலை கொண்டு வரணும். அவருடைய கடமை அதான் விண்ணின்றி இழிந்து வினைக்கீடாய் மெய்கொண்டு தன்னின்று தாளை தலைக்காவல் முன்வைத்து உன்னின்று உருக்கி ஓர் ஒப்பில்லா ஆனந்த கண்ணின்று காட்டி களிம்பெருத்தானேன்னு ஒரு பாடல் முன்னாடி சொல்லியிருக்கேன் இல்லையா? அவருடைய என்னன்னா, எந்த பிறவி எடுத்தாலும் எத்தனை பிறவி எடுத்தாலும் அத்தனை பிறவிலையும் அவர் சீவர்களுக்கு உதவி பண்ணி எப்படியாவது மேலே கரை தேர்த்தணுங்கிறது தான் அவருடைய ஆசை. அப்படிப்பட்ட நிலையில் அவர் இருக்கும் பொழுது இந்த விந்து நாசம் செய்து கொண்டிருக்கிற, அதாவது கொடை செஞ்சு கொண்டிருக்கிற பிரஜாபதியை அவருடைய தலையை வாங்கினார். ஏன்னா பிரம்மாவுக்கு 5 தலை இருந்தது இல்லைங்களா? அந்த 5 தலையில் ஒரு தலையை என்ன பண்ணார், அவர் கிள்ளி எடுத்துட்டார். இந்த கதை தான் இதில் மறைமுகமாக சொல்லப்பட்டிருக்குது. ஏன்னா 5 தலையை அவர் வெட்டிருக்கலாம் இல்லையா? ஆனால் ஏன் ஒரு தலை மட்டும் எடுத்தார்னா, நிலை உலகுக்கு இவன் வேண்டுமென்றெண்ணி படைப்பு தொழிலை செய்யக்கூடிய பிரம்மா. அதனால் இல்லைன்னா படைப்பு தொழில் இன்னும் இல்லையா? அதனால் இந்த படைப்பு தொழில் செய்வதற்காக இவருடைய உதவி வேணும் அப்படிங்கிறதுக்காக 5 தலையை எடுக்கிறதுக்கு பதிலாக ஒரு தலையை மட்டும் கிள்ளி என்ன எடுத்தார். அந்த கடைசி வரி இருக்குல்ல, தலையை அறிந்துட்டு சந்தி செய்தானேன்னா, சந்திங்கிறது பொருந்துதல் இல்லையா? எப்படின்னா சந்தி செய்தானேன்னா என்ன அர்த்தம்னா, இந்த ஒரு தலையை கிள்ளிட்டு
அவருக்கு பாடம் புகுத்தி மக்களுக்கு சீவர்களுக்கு பேரின்பத்தை பொருந்துமாறு இந்த அருள் புரிந்தார். அப்போ விந்து ஜெயம் வரும் அப்படிங்கிறது தான் இதில் மறைமுகமாக சொல்லப்படுகிறது. சரிங்களா? ஸோ இது இது எனக்கு ஒரு கற்பனை. இந்த மூணையும் சேர்த்து நான் ஒன்றா சொல்லணும், ஒரே பேச்சில் சொல்லணும்னு நினச்சேன். இந்த அதான் பிரஜாபதிங்கிறது 2 விதமாக சொல்லலாங்கிறதுக்கும் இந்த பாட்டு மூலம் உங்களுக்கு சொன்னேன். நல்லா ஒரு புது மாதிரியான விளக்கம் அநேகமாக கேட்குறவங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். கேட்டு புரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.